காலை பிடிச்சி கேட்கிறேன், இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். இந்த திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவெடுங்கள். யார் வரக்கூடாது, யார் வரக்கூடாது, யார் வரக்கூடாது தெளிவா தெளிவா. மூட்டை எடுத்துட்டு வருவான். என்ன மூட்டை? பண மூட்டை, கஞ்சா மூட்டை, சாராய மூட்டை, பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பான். வந்துருச்சு இல்ல அதனால எல்லாம். அதனால ஏமாறாதீங்க. காலகாலமா இப்படிதான் ஏமாத்தி ஏமாத்தி நாசப்பட்டுட்டாங்க. அதிகமா இன்னைக்கு யார் தெரியுமா பாதிக்கப்பட்டிருக்காங்க? அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்துல வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸ்டாலின் வந்த உடனே நமக்கு எல்லாம் குற்றுவா இருப்பாங்க, நமக்கு எல்லாமே கிடைச்சிருப்பாங்க. இப்படிதான் தெரு தெருவா வீடு வீடா போய் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பிரச்சாரம் பண்ணி அவங்க குடும்பத்தை ஓட்டு எல்லாம் ஓட்டு போட்டு ஸ்டாலினை வர வச்சாங்க. இன்னைக்கு போட்டாரு பாரு ஒரு நாமம், பெரிய நாமம், கோவிந்தா கோவிந்தா. அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களும் தெருவில் நிற்க வச்சுட்டாங்க ஸ்டாலின். ஏன்? அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க? எங்களை பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க, 2003 முன்பு நடந்த ஓய்வூதியத்தை அதுதான் கேட்டாங்க. நியாயமான கோரிக்கை யாது? இதுக்காக நாங்க எத்தனை முறை போராட்டம் பண்ணோம். நாங்க பாட்டாளி மன்றத்தில் எத்தனை தெருவுடன் நின்று எத்தனை போராட்டம் பண்ணோம். இது சாதாரண ஒரு விஷயம். இந்தியாவில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ மற்ற மாநிலங்கள்ல கொடுக்க முடியுது, ஏன் உங்களால கொடுக்க முடியல? ஏன் தமிழ்நாட்டில் கொடுக்க முடியல? அதுக்கு ஒரு ஏமாற்று. அதுக்கு ஒரு என்ன ஏமாத்து? ஏமாத்துற என்ன பண்ணுவாங்க? திமுகவுல குழு போடுவாங்க. ஏமாத்துற என்ன பண்ணுவாங்க? குழு போடுவாங்க. அதுக்கு தான் அதேதான் இதுக்கு குழு போட்டாங்க திமுக. ககன்தீப் சிங் பேடி அவருக்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, நல்லவர். அவர் தலைமையில ஒரு குழு போட்டு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கலாமா வேணாமா பரிந்துரை செய்வதற்கு ஒரு குழு. இதுக்கு ஒரு குழு தேவையான முதலமைச்சர் கையெழுத்து போட்டா போதும். இது ஒரு பெரிய மேட்டர். மற்ற மாநிலங்களில் கொடுக்கிறா, உங்களால கொடுக்க முடியாத. ஆனா இது எவ்வளவு? 3வது குழு. 2016 ஒரு குழு போட்டாங்க. சாந்தா ஷீலா நாயர் அவர் தலைமையில் ஒரு குழு. அதன் பிறகு 2019 ஒரு குழு. ஸ்ரீதரன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு. 3வது குழு ககன்தீப் சிங் பேடி ஒரு குழு. அதனால்தான் இன்னைக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தெருவில் நின்று போராடி இருக்கிறாங்க. இன்னொன்னு, ஓய்வு பெற்றவர்களுக்கு இன்னைக்கு பென்ஷன் வரல, காசு வரல. அவங்க ஏதோ கனவுல 40 வருஷம் வேலை செஞ்சு 30 வருஷம் வேலை செஞ்சு இன்னைக்கு ஓய்வு பெற்று பார்த்தா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும், ஏதோ வீடு கட்டணும், ரிட்டையர் ஆகிட்ட வீடு கட்டணும்னு அந்த எண்ணெல்லாம் இன்னைக்கு காற்றோடு போச்சு. ஏன்னா அந்த காசு இல்லை. இப்படி எல்லாம் ஏமாத்தி திமுக ஆட்சிக்கு வந்து, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 லட்சம் அரசு வேலைகளை பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம், காலியிடங்களை நிரப்புவோம். எவ்வளவு? 3 லட்சம் அரசு காலியிடங்களை பணியிடங்களை நிரப்புவோம். அது மட்டுமில்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2 லட்சம் புதிய அரசு பணியிடங்களை உருவாக்குவோம். 5 லட்சம். வருஷம் 1.5 லட்சம் பேர் ரிட்டையர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆக கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இன்னைக்கு நியமனம் பண்ணிருக்கணும். 4.5 ஆண்டு ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய நியமனம் பண்ணிருக்காங்க இந்த 4.5 ஆண்டுல? 44,000 பேர். ஆனா சொன்னது 7 லட்சம், பண்ணது 44,000. அந்த 44,000ல 15,000 தற்காலிகம், டெம்பரரி, பர்மனன்ட் 29,000. இப்போ எந்த வேலை எடுத்தாலும் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் ஒப்பந்தம், அவ்வளவுதான். போக்குவரத்து அதுல பார்த்தா ஒப்பந்தம், எந்த வேலை எடுத்தாலும் ஒப்பந்தம் ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? அந்த ஒப்பந்தம் எப்படின்னா இவங்களுக்கு வேண்டிய கம்பெனி கொடுக்கறது, இவங்க வேண்டிய கம்பெனியை கொடுத்துட்டு, ஏன்னா இப்ப இளைஞர்களுக்கு அவ்வளவு பேர், நான் சொல்றேன் 1,30 லட்சம் படித்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வேலை இல்லாம இருக்கிறாங்க. 1,30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை இல்லை. வேலை இல்லாத காரணத்தால் தான் குடிக்கிறான், கஞ்சா போதையில ஏதோ திசை மாறி போயிடறான். வேலை இருந்துதான் அவன் போக மாட்டான். அதற்கு என்ன தீர்வு? வேலை கொடுக்க. நீ ஒப்பந்தம் போட்டீங்கன்னா உனக்கு வேண்டிய கம்பெனியில ஒப்பந்தம் போடுறேன். நான் உதாரணம் சொல்றேன், போக்குவரத்துல ஒப்பந்தம் போடுறான். அந்த கம்பெனி யாரா? திமுக காரன் கம்பெனி.
அதுல என்ன பண்ற, இளைஞர்களுக்கு 10,000 ரூபாய்க்கு உனக்கு நான் வேலை கொடுக்குறேன், ஒப்பந்தம்னா டெம்பரரி வேலை 10,000 ரூபாய்க்கு. ஆனா என்ன பண்ற, அந்த கம்பெனிக்காரன் 6,000 ரூபாய் தான் அந்த இளைஞருக்கு கொடுக்குறான், மீதி 4,000 ரூபாய் அவன் எடுத்துட்டு போறான். ஏன்னா அவன் என்ன பண்ணணும், திமுக கமிஷன். எல்லா துறையிலும் நாசம் பண்ணிட்டாங்க, எல்லா துறையிலும் நாசம் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்தீங்களே ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்க வாக்குறுதி என்னாச்சு? பொய் 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 பொய், பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. கொண்டு போனா புக்கில் வச்சு, கீதையில பைபிள் வச்சு உண்மையை தவிர வேற இல்லை. திமுக பொய்யை தவிர வேற பொய் பொய் எல்லாத்துக்கும் ஊர்காவல் படையில இருந்து எல்லாமே ஏமாற்றுறாங்க. எவ்வளவு பெரியா இருக்கிறாங்க, வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும். எங்க கிட்ட ஒரு 6 மாசம் கொடுத்து பாருங்க, 6 மாசம் தமிழ்நாட்டை சுத்தப்படுத்தணும்.